Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம பாதாம் கத்லி ஸ்வீட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பாதாம் கத்லி ஸ்வீட் வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில 1 கப் அளவுக்கு நான் பாதாம் ஆட் பண்றேன். ஆட் பண்ண உடனே ஒரு மூடி போட்டு இதை மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதனுடைய தோல் எல்லாத்தையுமே நீக்கிடுங்க. இப்ப நம்ம தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண பாதாம் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சுக்கலாம். இப்ப இதை அடிக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் விட்டு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பேன் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ விட்டுட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்த பாதாமையும் அதில் ஆட் பண்ணிடலாம். பாதாம் ஆட் பண்ண உடனே சுகர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துடுங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் பாலையும் இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கைவிடாம கிளற ஆரம்பிக்கலாம். நான்ஸ்டிக் பேனா இருக்கும்போது அடி பிடிக்காது. நீங்க வேற ஏதாவது இரும்பு கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னாலும் அடி பிடிக்காம கிளறிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்ல உங்களுடைய தீயை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்வீட் வந்து நல்லாவே பதத்துக்கு வெந்து வரும். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இந்த பதம் எப்படி இருக்கணும்னா நம்ம கையில ஒட்டாம இந்த மாதிரி வர மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம பாதாம் கத்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரேல கொட்டிட்டு இதை பிளாட்டா நம்ம ஷேப் பண்ணி வச்சிடலாம். பிளாட்டா ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு கீ தேவைப்பட்டா கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நான் இதுக்கு மேல சில்வர் வாக் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க நம்மளோட பாதாம் கட்லி ஸ்வீட். ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்லயே ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை மறக்காம நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.